காவல்துறை என் கட்டுப்பாட்டில் இல்லைங்கண்ணா. காவல்துறை என் கட்டுப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா 7 நாளில் சுபஸ்ரீ அவர்கள் கொலையா தற்கொலையான்னு நான் சொல்கிறேன். 7 நாளில் காவல்துறை என் கட்டுப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு டேங்க்கில் மலம் கலந்தாங்கல்லண்ணே, 2 நாளில் சொல்கிறோம். யார் கலந்தாங்க, எதுக்கு கலந்தாங்கன்னு. காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை, இன்டெலிஜென்ஸ் கட்டுப்பாட்டில் இல்லை, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கட்டுப்பாட்டில். கரெக்டுங்களாண்ணே? அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை எஃப்ஐஆர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் மாநில அரசனுடைய டாக்டர் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவங்க கையில் இருக்குது. புதுக்கோட்டையில் இறையூரில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஊரில் எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க, இத்தனை நாட்கள் ஆகியும் அந்த டேங்க்கில் மலம் கலந்தவங்க யாருன்னு சொல்ல முடியலனா காவல்துறை எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் அதை சொல்லக்கூடாது என்று மாநில அரசு நிர்பந்திக்குதா? காவல்துறைக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்களா? இல்லை, சுபஸ்ரீ கேஸ்லையும் தமிழக காவல்துறை ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அது சொல்லக்கூடாது என்று தமிழக அரசு நிர்பந்திக்குதான். ஏன்னா என் கேள்வி லாஜிக்கல் கேள்வி. எங்கிட்ட காவல்துறை இல்லை, எதுவுமே இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லை. பத்திரிகை நண்பர் என்னை கேட்குறீங்க, ஆனால் அவங்க கருத்து எப்படி கருத்து சொல்ல முடியும்னா, உதாரணத்துக்கு மஸ்தான் தம்பி சொந்தக்காரங்க ஒருத்தராக கைதாயிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்கண்ணே போலீஸே சொல்லிச்சு ஒரு கொலை நடந்திருக்கு, இங்கே பாருங்கண்ணே நம்ம சொல்ல முடியும். காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அசம்பிளியில் அதை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்? எதற்காக இத்தனை காலம் நேரம் தேவைப்படுது? ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் பாதி உண்மை வந்துடும் தலைவரை. லங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாதி உண்மை வந்துடும். இறந்த பின்பு தண்ணி உள்ளே போச்சா, லங்ஸுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா அவர்கள் மூழ்கி இறந்தார்கள், லங்ஸுக்குள்ளே நுரையீரலில் தண்ணி இல்லைன்னா அவர்கள் இறந்து உள்ளே தள்ளப்பட்டார்கள். இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டமில் நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுரையீரலுக்குள்ள இருக்கிற தண்ணியில் இருக்கிற ஆல்கேவும் அந்த தண்ணியும் ஒன்றா அப்படின்னு பார்த்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ டெக்னாலஜி யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு. டெக்னாலஜி குறிப்பாக ஃபொரன்சிக் மெடிசனில் தடவியல் துறையில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இதை தமிழக அரசு சொல்லணும். ஒரு டிஜிபி ப்ரெஸ் மீட் வச்சு, கோயம்புத்தூர் ஐஜி ப்ரெஸ் மீட் வச்சு பாருங்கய்யா போஸ்ட்மார்ட்டம் எஃப்ஐஆர். இதை என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதங்கிட்ட அண்ணன் இது கொலையா தற்கொலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படிங்க நான் சொல்லுவேன்? தவறு இல்லது அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? அதான் நீங்கள் கவர்னர் தான் வேலை செய்ய விட மாட்டீங்களே பத்திரிகை நண்பர். கவர்னர் ஏதாச்சும் ஒரு ஃபைலை கேட்டால் ஐயோ மாநில அரசுக்குள்ள கவர்னர் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. கவர்னர் வைஸ் சான்சலர் மீட்டிங் போட்டால் பத்திரிகையில் எழுதுறீங்க வைஸ் சான்சலர் மீட்டிங் நீங்களாம் போடக்கூடாது, நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் போடலாம். நீங்கள் கவர்னரை வேலை செய்ய விட மாட்டீங்களே தலைவரே. அதே கேள்வி தான் திரும்ப கேட்குறேன். கவர்னர் அவர்கள் எப்போவாச்சும் போலீஸ் துறையை கூப்பிட்டு செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங் எடுத்திருக்காரா? எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. 2வது கேள்வி எடுக்கிறதுக்கு ஏன்னா பத்திரிகை நண்பர் எழுதுவீங்க, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவர்னர் நீங்கள் டிஜிபி ஏடிஜி எல்லாம் கூப்பிட்டு செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணுறீங்க. கவர்னர் செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணால் அவர் 2 மணி நேரத்தில் சொல்லிடுவார் இது உண்மையா பொய்யான்னு. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன, தமிழக அரசு இந்த குழப்பத்தை தீர்க்கணும். சுபஸ்ரீ கேஸாக இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டையில் நடந்த கேஸாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, காவல்துறையை சொல்ல விடமாட்டாங்க அரசியல் காரணத்திற்காக. இதுதான் இதில் நடந்திருக்கக்கூடிய உண்மை.